Hi students, this is class 9 maths exercise 1.1 question number 1. Which of the following are sets? Subdivision 1 the collection of prime numbers up to 100. So நம்ம இதை வந்து list out பண்ணிடலாம், அதாவது define பண்ணலாம். Prime numbers starts with 2 up to 100 ன்னு சொல்லியிருக்காங்க. 100க்கு முன்னாடி இருக்கிற prime number வந்து 97. ஓகே, ஸோ நம்ம இதை define பண்ணலாம். ஸோ இது வந்து set. ஓகே, அடுத்தது த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளோ பணம் வச்சுருந்தால் அவர் ரிச் அப்படின்னு சொல்ல முடியும்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் இது வந்து நாட் ஏ செட். அடுத்து த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா, இதை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? கங்கா, கோதாவரி எக்ஸட்ரா, நம்ம இதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இதை வந்து செட்டுன்னு சொல்லிடலாம். சப்டிவிஷன் 3 வந்து செட்டு. அடுத்து கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ், இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அதாவது 100 கோல் போட்டிருந்தா அவர் குட் ஹாக்கி பிளேயரா, இல்லை 150 கோல்ஸ் போட்டிருந்தா அவர் குட் ஹாக்கி பிளேயரா, நம்ம இதை வந்து நிர்ணயிக்க முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது, வரையறுத்து சொல்ல முடியாது. அதனால் இதுவும் நாட் ஏ செட். ஓகே, அடுத்து லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா இது செட் ஏன்னு எடுத்துக்கலாம். இதில் ஐ அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்குது, என் இருக்குது, டி இருக்குது. இதனா ஒரு லெட்டர் ரெண்டாவது முறை வந்ததுன்னா நம்ம அதை செட்டில் எழுத மாட்டோம். ஐ ரிப்பீட் ஆகுது, அதை எழுத வேண்டாம். அடுத்து ஏ வந்து புதுசாக இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதுதான் இந்தியாவில் இருக்கிற லெட்டர்ஸ். ஓகே, அடுத்து பேரலோகிராம், இதை செட் பின்னு எடுத்துக்கலாமா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பி இருக்குது, ஒரு ஏ இருக்குது, ஆர் இருக்குது, ஏ வந்து ரிப்பீட் ஆகுது, அதை விட்டுடுவோம். அடுத்து எல் வருது, எல்லும் ரிப்பீட் ஆகுது, அதை விட்டுடுவோம். அடுத்து இ இருக்குது, எல் ரிப்பீட் ஆகுது, அதை விட்டுடுவோம். அடுத்து ஓ நியூ என்ட்ரி. அடுத்து ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் ஏற்கனவே வந்தாச்சு, அதனால் ஆரை விட்டுடுவோம். ஏவும் ஏற்கனவே வந்தாச்சு. அடுத்து எம் வந்து நியூ என்ட்ரி, அதை எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இதுதான் பேரலோகிராமில் இருக்கிற லெட்டர்ஸ். ஓகே, அடுத்தது மிசிசிப்பி, இது வந்து செட்டு சின்னு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எம் இருக்குது, ஐ இருக்குது, எஸ் இருக்குது. அடுத்து எஸ் ரிப்பீட் ஆகுது, ஐ ரிப்பீட் ஆகுது, அதெல்லாம் விட்டுடுவோம் நம்ம. அடுத்து ஒரு பி இருக்குது, அவ்வளோதான். அடுத்து செக்கோஸ்லோவாக்கியா, இதை வந்து செட்டு டின்னு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சி, ஜட், இ, அடுத்து மறுபடியும் சி வருது, அதை விட்டுடுவோம் நம்ம. ஹெச், ஓ, எஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா எல் இருக்குது, அப்புறம் வி வருது, ஒரு ஏ வருது, அடுத்து ஒரு கே இருக்குது, ஒரு ஐ இருக்குது, ஏ வந்து ஏற்கனவே வந்தாச்சு. ஸோ இதுதான் செக்கோஸ்லோவாக்கியாவில் இருக்கிற லெட்டர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3ல கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஏ ஈக்குவல் டு 0, 3, 5, 8, பி ஈக்குவல் டு 2, 4, 6, 10 அண்ட் சி ஈக்குவல் டு 12, 4, 18, 20. இப்போ ஏல வந்து ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்டிவிஷன் 1ல 18 இஸ் த எலிமெண்ட் ஆஃப் சி. ஸோ 18 வந்து சியில் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இது ட்ரூன்னு சொல்லிடுவோம். அடுத்தது சப்டிவிஷன் 2ல பார்த்தீங்கன்னா 6 இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. 6 இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ, அதனால் இதில் இல்லை 6, அதனால் இதுவும் ட்ரூன்னு சொல்லிடுவோம். ஓகே, அடுத்து 14 இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சியில் வந்து 14 இருக்குது, அதனால் இது வந்து ஃபால்ஸ். அடுத்து 10 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வந்து பியில் இருக்குது இல்லையா? அதனால் இது ட்ரூ. அடுத்து 5 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. பட் 5 இங்கே எங்கேயுமே இல்லை பியில், அதனால் இது ஃபால்ஸு. அடுத்து 0 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. பட் 0 வந்து ஏல தான் இருக்குது, பியில் இல்லை, அதனால் இதுவும் ஃபால்ஸு தான். ஓகே,
ப்ராக்கெட் பியில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வந்து எதனோட எலிமெண்ட் பாருங்கள், ஏல இருக்குது 3. அதனால் 3 இஸ் an element of A. அடுத்து 14 இஸ் an element of C. அப்புறம் 18 இஸ் an element of C but not B. So 18 is not an element of B. அடுத்து 4 is an element of B. ஓகே, 4 வந்து பியில் தான் இருக்குது. ஸோ 4 is an element of பின்னு சொல்லிடும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா represent the following sets in roster form அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்டிவிஷன் 1ல் செட் A is the set of all even natural numbers less than 20. பார்த்தீங்கன்னா ஈவன் நேச்சுரல் நம்பர் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லெஸ் தென் 20ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 அண்ட் 18 இதெல்லாம் தான் இந்த செட்டுக்குள்ளே வரும். ஓகே, அடுத்து பியில் y ஈக்குவல் டு 1/2n. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா n இஸ் த எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அண்ட் n இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ என்னுக்கு நம்ம என்னெல்லாம் வேல்யூஸ் தர முடியும்னா 1, 2, 3, 4, 5. ஏன்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால 5 இன்க்ளூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம n ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் தென் y ஈக்குவல் டு 1/2 × 1 2 தான் வரும். அடுத்து n ஈக்குவல் டு 2 போட்டால் y ஈக்குவல் டு 1/2 × 2 தட் இஸ் 4. அடுத்து n ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துட்டா y ஈக்குவல் டு 1/2 × 3 6. அடுத்து n ஈக்குவல் டு 4 போட்டால் y ஈக்குவல் டு 1/2 × 4 தட் இஸ் 8. அண்ட் n ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துட்டா y ஈக்குவல் டு 1/2 × 5 10. ஸோ செட்டு பியில் என்னெல்லாம் வரும்னா 1/2, 1/4, 1/6, 1/8 அண்ட் 1/10. ஸோ இதெல்லாம் தான் செட்டு பியில் வரும். ஓகே, அடுத்தது x is a perfect cube and greater than 27 and less than 216 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3யோட கியூப். 3 cube equal to 27. Then 4 cube equal to 64. 5 cube equal to 125. Then 6 cube equal to 216. இப்போ இங்கே 216 விட சின்னதாக இருக்கணும், 27ஓட பெருசாக இருக்கணும். அப்போ ரெண்டு நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். அப்போது செட்டு சியில் 64 அண்ட் 125 மட்டும்தான் வரும். ஓகே, அடுத்தது செட்டு டியில் பார்த்தீங்கன்னா x is the element of integer, x belongs to integers and -5 விட பெரியது 2 விட சின்னது. ஓகே, -5 விட பெரியது 2க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், அதாவது 2 இன்க்ளூட் ஆகும், இந்த சைடு இன்க்ளூட் ஆகும், இந்த சைடு இன்க்ளூட் ஆகாது. அப்போது -4, -3, -2, -1, 0, 1, 2 இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால 2வும் இன்க்ளூட் ஆகும். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5ல் ரீப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செட் பி, த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா who scored double centuries in one-day internationals. ஸோ செட்டு பியில் நம்ம எப்படி எழுதுவோம்னா எக்ஸு அண்ட் எக்ஸ் இஸ் an Indian player, சிங்குலரில் எழுதணுங்க. செட் பில்டர் ஃபார்மில் எழுதும்போது is an Indian player who scored double century. இருக்கிறத நம்ம அப்படியே எழுத வேண்டியது தான் மீதி. double century in one-day internationals. ஓகே, அடுத்தது இது நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். 1/2, 2/3, 3/4 அப்படின்னு இருக்குது. இது நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பேட்டர்னு 1/2 வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா n × n+1 அப்படின்னு எழுதலாம். அடுத்த நம்பரும் கூட பார்த்தீங்கன்னா 2 வந்து n எடுத்துக்கணும், இல்லை
2/2 + 1ன்னு எழுதலாம். இது 3/3 + 1ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ செட்டு சியை நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதுவோம்னா x and x is equal to n/n plus 1 and n is the element of natural number. எல்லாமே ப்ளஸ் வேல்யூவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கிறதுனால n is the element of natural number அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, n/n plus 1 and n is the element of natural number. ஓகே, அடுத்து சப்டிவிஷன் 3ல பார்த்தீங்கன்னா the set of all Tamil months in a year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செட் D is equal to x and x is a Tamil month in a year. X is a Tamil month in a year. அடுத்தது செட் ஈல the set of odd whole numbers less than 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செட் ஈல செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதும்னா x and x is an odd whole number இங்கே செட் பில்டர் ஃபார்மில் எழுதும்போது நம்ம சிங்குலராக எழுதணும். அது நம்பர் ஹோல் நம்பர். ஓகே, less than 9. அடுத்து சப்டிவிஷன் 6ல் பார்த்தீங்கன்னா ரீப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜான்வரி, ஜூன், ஜூலை, அதாவது இங்கிலீஷ் மந்த் ஸ்டார்ட் வித் லெட்டர் ஜே. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் P equal to the set of English months starting with letter J. The set of English months starts with letter J. Okay. அடுத்தது இங்கே 7, 11, 13, 17, 19, 23 and 29 வரைக்கும் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸு. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸு. அப்புறமா 5ஐ விட அதிகமாக இருக்குது, 31 விட குறைவாக இருக்குது. ஸோ 5க்கும் 31க்கும் நடுவில் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே இல்லையா? ஸோ செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் between 5 and 31 அப்படின்னு சொல்லிடுவோம் இது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா செட் ஆர் எக்ஸ் இஸ் த எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 5ன்னு சொல்லிடுவோம் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில். த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் less than 5. ஓகே, அடுத்தது சப்டிவிஷன் 4ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் எ கான்சோனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சிம்பிளாக நம்ம எஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் இங்கிலீஷ் கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். Okay, that's all.